தனுசு ராசி வச்ச குறி தப்பாதுங்க. எப்போதும் ஒரு டார்கெட் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதை நோக்கியே பயணம் பண்ணுவீங்க. இலக்கு அப்படிங்கிறது பெருசு, அதற்கான வேலை அப்படிங்கிறதும் பெருசு அப்படிங்கிறத உணர்ந்து கடினமாக உழைக்கக்கூடியவங்க. தன்னுடைய இலக்கினால் அடைந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் மற்றவங்களுக்கும் ஈஸியாக தூக்கி கொடுத்துருவீங்க. இதை மற்றவங்க சர்வ சாதாரணமாக அனுபவிச்சுக்கிட்டு உங்களையே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருந்தாலும் தனுசு ராசி அப்படிங்கிறது எப்போதுமே உயர்வை நோக்கியே பயணம் பண்ணுவீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க அதான் நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கும் பாயும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கூட இருந்தாவே அவங்களுக்கான உயர்வை அவங்க ஈஸியாக எட்டிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இப்படி தான் மட்டும் வளராமல் தன்னோட கூட இருக்கவங்களையும் சேர்த்து வளர வைக்கக்கூடிய வாழ வைக்கக்கூடிய தனுசு ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய தலையெழுத்து என்னவோ தெரில, நமக்கு தெய்வம் எடுத்த முடிவோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி கூட நினச்சிருப்பீங்க. ஏன்னா தனுசு ராசிக்கு உழைப்பும் உயர்வும் எப்போதும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் பல கஷ்டங்களும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய உறவுகளை இழந்திருப்பீங்க. நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறத இப்போவும் கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் கஷ்டத்தை அந்த இடத்துல விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம், இந்த கஷ்டம் திரும்பவும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உழைக்க, கடவுள் வந்துட்டு இந்த கஷ்டத்தை இப்படி கூட டார்கெட் பண்ணுறியா, உனக்கு வேறு கஷ்டம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கடவுள் ஒரு பக்கம் யோசித்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது எப்போ தான் ஓயுமோன்னு கடவுள் நினைக்கிறாரோ இல்லையோ, நீங்கள் தினம் தினம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட நிலையில் நிறைய நஷ்டமும் கஷ்டமும் பார்த்தாச்சு. இனியாவது நமக்கு நல்ல காலம் வருமானு எதிர்பார்த்தீங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலமாக கண்டிப்பாக சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு இருக்க போகுது. போன வருஷத்தில் நிறைய நஷ்டம், தடை, தாமதம், இது வரைக்கும் திருமணத்தில் கூட பெரியதொரு தடையை சந்திச்சிருப்பீங்க. அம்மாவோட ஆரோக்கிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு கட்டுக்கட்டாக வந்துட்டு பிரச்சனைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதற்கு ஒரு மாற்றத்தை நம்முடைய சனீஸ்வர பகவான் வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறக்கூடிய பெயர்ச்சியின் காரணமாக நமக்கு கொடுப்பாரா இல்லை கெடுப்பாரா தெளிவாக பார்த்துடலாங்க. இந்த ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சி கடந்த பஞ்சாங்க முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதம் 29/3/2025 அன்றைக்கி நடக்க போகுது. அதே சமயம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாம் சொன்னோம் அப்படின்னா 6/3/2026 அன்னைக்கு வரப்போகுதுங்க. இந்த ஒரு பயிற்சி அப்படிங்கிறது சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்குது. அதாவது கும்பம் ராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனம் ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. இந்த ஒரு மீனம் ராசி அப்படிங்கிறது குருவுடைய வீடுங்க. இங்கே வந்துட்டு குரு பகவான் பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு யோகம்தான். அடுத்த 2 வருஷத்துக்கு மீனம் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால நம்மளுடைய தனுசு ராசிக்கு நல்லதொரு காலம்தாங்க. அதோட இந்த ஒரு வருஷத்துலேயே குரு பகவானுடைய பயிற்சியும் ராகுகேதுவோட பயிற்சியும் நடக்க போகுது. இந்த ஒரு அமைப்பு அனைத்தையும் வச்சு பார்க்கும்போது தனுசு ராசிக்கு யோகம் அப்படிங்கிறது உண்டு.
சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2க்கும் 3க்கும் உரியவருங்க. இவர் இப்போது 4ஆம் இடத்துக்கு வருது அப்படிங்கிறது, அதாவது இது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த சமயத்தில் தளராமல் உழைப்பை மட்டுமே உங்களுக்கு தடையில்லாமல் உயர்வை தரும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க, எத்தனை தடை வரும், இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நீ உருப்படைய மாட்டேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும். உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு சரிவர திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னாலே போதும். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சலாம் போடுவார். ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாமல் தன்னுடைய உழைப்புக்கும் உயர்வுக்கும் மட்டும் பாடுபடுறாங்களோ அவங்களும் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு வகையில் தனுசு ராசிக்காரவங்க எப்போதும் அப்படி தான் இருப்பீங்க. உங்களுக்கு தடை இல்லாத ஒரு உயர்வு கட்டாயம் இந்த சனீஸ்வர பகவான் கொடுப்பார். மேலும் அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்பு வச்சு பார்க்கும்போது சலிப்பு இல்லாத உழைப்பும் சஞ்சலம் இல்லாத மனசுக்கும் சொந்தக்காரவங்களான தனுசு ராசிக்கு சகல விதங்கள்லையும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டம். திட்டமிட்டு நேரம் தவறாமல் செயல்பட்டீங்க, அலுவலகத்தில் அனுகூலமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத பெற முடியுங்க. கூட இருக்கவங்களுடைய ஆலோசனையை அலட்சியம் செய்ய வேணாம். கூட இருக்கவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. சரி, ஓகேங்க, இதை பற்றியே பார்க்குறோமே, இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்க்கணும். அதாவது கிரகங்கள் எல்லாம் அப்படியே ஒன்றோட ஒன்று கூடி போயிட்டு மீன ராசியில் பெரியதொரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமான கிரகங்கள் எல்லாமே மீனம் ராசியில் குரு பகவானோட வீட்டில் பூரப்போகுது. இந்த மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் மாசி 15 கும்பலக்கணம் சனிக்கிழமை துர்தியை திதியில் பிறக்குது. அப்போது இந்த மாதத்தோட கிரகநிலைகள் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கும்பம் ராசியில் இருக்கார், 15ஆம் தேதி மீனம் ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் மிதுனம் ராசியில் பலம் அடைஞ்சிட்டார். புதன் மீனம் ராசியில் இருக்கார், 18ஆம் தேதி வக்ரகதியில் பின்னோக்கி கும்பம் ராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சம், குரு ரிஷபம் ராசியில் இருக்கார், சனி கும்பம் ராசியில் இருக்கார். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறதும் மார்ச் 29ஆம் தேதி தொடங்க போகுது மீனம் ராசிக்கு. அதோட ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். இந்த ஒரு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் ராசி மாற்றங்கள், கிரகங்களுடைய வக்ரநிலை, பரிவர்த்தனை யோகங்கள், கூட்டு கிரக சேர்க்கைகள், இது எல்லாம் சேர்ந்து பல அதிசயங்கள் அப்படிங்கிறத இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நடத்தி காட்ட போகுது. சரி, உங்களுடைய ராசிக்கு அப்படி என்னது ஒரு அதிர்ஷ்டம், நம்ம திட்டம் போடுறது எல்லாமே நடக்குமா நடக்காதா, இப்படியே பயங்கர ஒரு சிந்தனையோட இந்த ஒரு வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்க வந்திருப்பீங்க. தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வாக்கு சொல்கிறேன். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஒரு மார்ச் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மாத தொடக்கத்தில் ராசி அதிபதியோட நிலையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போது ரொம்ப பலமாக ஒரு ரிஷப ராசியில் சுக்கிர பகவானுடைய ஒரு வீட்டில் இருக்கார். சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ராசிக்கு 4வது வீடு, குருவோட இன்னொரு வீடான மீனம் ராசியில் உச்சத்தில் இருக்கார். அப்போது இது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இந்த 2 கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பகை கிரகங்கள். ஏன்னா ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறது வந்துட்டு தேவகுரு, சுக்கிரன் அப்படிங்கிறது வந்துட்டு அசுரகுரு. அப்போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடு கொடுத்துருக்காங்க. இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறதுனால நன்மைகள் தீமைகள் என்ன நடக்க போகுது ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா 2மே கலந்து நடக்கும். அப்போது இந்த ஒரு மாதத்தில் எதெல்லாம் பிரச்சனை வருதோ அதை நாம் தலையிடக்கூடாது. எது எல்லாம் நன்மை அப்படிங்கிறது நடக்குதோ அதில் நாம் தலையிடலாம், அதை தொடர்ச்சியாக செய்யலாம். இந்த ஒரு வகையில் நன்மை அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிலம் வாங்கலாம், ரியல் எஸ்டேட் அது தொடர்பான தொழில் அப்படிங்கிறதுல லாபம் கொடுக்கும். பூமியை தோண்டி மண்ணை தொட்டு என்ன தொழில் பண்ணாலும் அதில் வெற்றி அப்படிங்கிறது சாத்தியம். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறவர் சாதகமாக இருக்கார் அப்படிங்கிறதுனால பூமி தொடர்பான எல்லா விவகாரங்களையும் செய்யலாம். ஒரு விவசாயம் பண்ணுறீங்களா, தாராளமாக ஒரு கரும்பு போட்டிருக்கேன் அதை எடுத்துகிட்டு நெல்லாக மாற்றுறேன், இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்லதொரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி கால்நடைகள் வளர்ப்பு அப்படிங்கிறது நல்லதொரு லாபம் அப்படிங்கிறது கொடுக்கும். ஆடு வாங்குகிறேன், மாடு வாங்குகிறேன், பண்ணை தொழில் பண்ணுறேன், கோழி வளர்க்குறேன், இந்த மாதிரி கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் லாபம் கொடுக்குறதா இருக்கும். அதே மாதிரி மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் இருக்கீங்கல்ல, இந்த காசு பணம் கொடுத்து சில பேர் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க, இல்லை யார்ட்டையாவது பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருந்திருப்போம், இல்லை கடன் வச்சுருப்பீங்க, கடன் போயிருக்கோம், பழைய பாக்கியை வசூல் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
பழையதொரு பாக்கியை வசூல் பண்ணுறது, இல்லை வாரா கடன்கள் அப்படிங்கிறத வசூலிக்கிறது. இதில் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வராத பணம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வசூலாகிரும். இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மாற்றமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு தாய்நாடு திரும்ப முடியாமல் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அதாவது எவனாவது ஒரு ஏஜென்ட் ஏமாற்றிட்டு போயிருப்பான், இல்லை சொன்னது ஒரு சம்பளம் அப்படிங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க, சொன்ன வேலை கிடச்சிருக்காது, போன இடத்துல கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் உள்ளவங்களுக்கெல்லாம் தாய்நாடு திரும்பக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி திருமணத்திற்கு வரன் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் பார்க்க வேண்டாம், கொஞ்சம் விட்டுடுங்க, தள்ளி போட்டுருங்க அப்படிங்கிறது சொல்லுது. அதே மாதிரி தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் அப்படிங்கிறதுல இருக்கணும். ஏன்னா பகை கிரகமான சுக்கிரன் வந்துட்டு பரிவர்த்தனை வீட்டில் உச்சத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது ராசி அதிபதிக்கு பகை கிரகமான சுக்கிரன் தாயாரை குறிக்கக்கூடிய 4வது வீட்டில் உச்சத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியாமல் போகலாம். அவங்களுக்காக நாம் ஒரு பெரிய தொகையை செலவு பண்ண மாதிரி இருக்கும். 10,000மோ 5,000மோ. பெற்ற தாயாருக்கு பிரச்சனை, இல்லை தாய் வழி உறவுகளால் பிரச்சனை, தாய் மாமன், சித்தி, பெரியம்மா, இந்த மாதிரி வகையில் எதுவும் பகை உருவாகாமல் பார்த்துக்கணும். அந்த ஒரு வகையில் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் வேண்டாம். அதே மாதிரி வீட்டில் தாய் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ பேசினா கூட ரைட்டு போ, ஏதோ வயசானவங்க பேசிட்டு போகிறாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி சின்னதாக ஒரு காய்ச்சல், சளி, ஜுரம் அப்படின்னா கூட ஏதோ வீட்டில் மருந்து மாத்திரையை சாப்பிட்டுட்டு அப்படியே நல்ல ஒரு டாக்டரை பார்த்துட்டு ஒரு ஆலோசனை பண்ணி மருந்து எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் குறைந்த செலவு. ஒரு 5,000 10,000 செலவாகிறத ஒரு 500 ரூபாயிலே முடிஞ்சு போயிடும். அந்த ஒரு வகையில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வரன் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் பார்க்க வேண்டாம். ஒன்றும் பெரியதொரு பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை, அமையாது தட்டிக்கிட்டே போகும். தேவையில்லாமல் இங்கேருந்து பல கிலோமீட்டர் தள்ளி ஒரு பொண்ணு இருக்கும்பாங்க, ஒரு மாப்பிள்ளை இருக்கும்பாங்க, அதுக்கு நாம் இங்கேருந்து செலவு பண்ணிக்கிட்டு போய்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஜாதகம் செட் ஆகலை, போகலை, வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் வரன் பார்க்குறது அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துடுறது அப்படிங்கிறது நல்லது. தொழிலில் கவனம் அப்படிங்கிறது செலுத்தலாம். இதே ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 3வது வீட்டில் இந்த ஒரு மாதம் 15 தேதி வரைக்கும் சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. இந்த சேர்க்கை அப்படிங்கிறது பகை கிரகமாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் அப்படிங்கிறத கொடுக்கும். நிறைய பாராட்டு அப்படிங்கிறது, புகழ், இதெல்லாம் கிடைக்கும். ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, ஒன்று அலுவலகத்தோட முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தான் முன்னின்று நடத்த போகிறீங்க. பெரியதொரு அதிகாரிகள் உங்களை அழைச்சி நிறைய வேலை கொடுப்பாங்க. கடுப்பாகுது, என்னடா எல்லா வேலையும் கொண்டு வந்து நம்ம தலையில் கட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டியது கிடையாது. உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையை வச்சு தான் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. இவன்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சா நல்லபடியாக செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்றக்கன தான் கொடுக்குறாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதை சரியாக செய்யணும். அதாவது உங்களை நிரூபிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக சரியாக செய்யுங்க. வேலை பளு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். செஞ்சீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நல்லதொரு பாராட்டு, புகழ், இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் கிடைக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறதும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் மாதம் முழுக்க 7வது வீட்டில் இருக்கிறாரு. ஒரு ராசிக்கு 5க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் 7வது வீட்டில் இருக்கார். அப்படிங்கும்போது புனித பயணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அதே போல் புகழ்மிக்க கோவிலுக்கெல்லாம் போவீங்க. அதே மாதிரி வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தோட கோவிலுக்கு போகிறது, குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது நிறைவேற்றுறது, இந்த மாதிரியான வேலைகள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். நிறைய மகான்களோட ஜீவ சமாதிகளுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்பவே மனசார அவங்கள போய்ட்டு வணங்கிட்டு தியானம் பண்ணிட்டு வாங்க, நல்லது நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அது அண்ணனோ இல்லை தம்பியோ இல்லை பசங்களோ, நம்ம பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் உட்காந்துருக்கு, இல்லை மனைவி படிச்சிருக்காங்க வேலை இல்லாமல் இருக்காங்க, இந்த மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு எல்லாமே வேலை கிடைக்கும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் செவ்வாய் சாதகமாக இருக்கிறதுனால கொடுக்கும். ரொம்ப நல்ல விஷயந்தான். முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 3வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதத்தோட கடைசியில் 4வது வீட்டுக்கு போகிறாரு. அதாவது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வரப்போகுது. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அஷ்டம சனியில் பாதி.
அதை நாம் மறந்துடக்கூடாது. அப்போது தேக ஆரோக்கியத்தில் நாம் அதிகபட்ச கவனத்தோடு இருக்கணும். கொஞ்சம் எண்ணெய், காரம், கொழுப்பு, மசாலா, மாமிச உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறத குறைச்சிக்கணும். இப்போலேருந்தே செஞ்சுக்கோங்க. ஏதோ மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்டோமா, ஆசைப்பட்டது அன்றைக்கி சாப்பிட்டோமா, இல்லை நல்லது கெட்டது அங்கே எங்கேயாவது ஒரு இதில் போய்ட்டு விருந்து விசேஷத்தில் சாப்பிட்டோமா, அதோட முடிச்சுக்கணும். இன்றைக்கி உள்ள சூழலுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கலை அப்படின்னா அது இன்னமும் பெரிய கொலை மாதிரி பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக மாறி போயிடுச்சு. அதுக்கெல்லாம் நாம் ஆட்படாமல் நமக்கு உடம்புக்கு எது ஒத்துக்குதோ அதை சாப்பிடுவோம். கொஞ்சம் மாமிச உணவுகளை குறைச்சிக்கிட்டு காய்கறி, பழம், கீரை இந்த மாதிரியான விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. மாதத்தில் ஒரு 2 சனிக்கிழமையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நல்லதொரு உடற்பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அதாவது அடிக்கடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு சாமி பாடல், இல்லை முருகனுக்கு இருக்குங்கள்ல சுப்ரபாதம், அந்த மாதிரியான ஒரு பாடல்கள் அப்படிங்கிறது கேளுங்க. இசை மூலியமாக உங்களுக்கு நிச்சயமாக நல்லது அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில் ஆலயம் சென்று விளக்கேற்றி வழிபடுவதும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை அப்படிங்கிறத கொடுக்கும். சரிங்க, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.